அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, மீனாட்சி திருக்கல்யாணம் 2026 நமது சகோதரிகள் அனைவரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கல்ய பூஜை எப்படி இந்த ஆண்டு செய்ய வேண்டும் என்பதை சொல்லப் போகின்றேன். மாங்கல்ய கயிறு யார் மாற்றலாம், யார் மாற்றக்கூடாது, கர்ப்பிணிகள் என்ன செய்யலாம், மாதவிலக்கான பெண்கள் என்ன செய்யலாம், இது எல்லாமே இந்த ஆடியோவில் உங்களுக்காக விளக்கமாக சொல்லியிருக்கேன். கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. எனது சகோதரிகளுக்காக ஒரு இலவச ஆன்மீக பயிற்சியை வர 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நமது சகோதரிகள் தங்களது வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் ஆன்மீக ரீதியாக எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற்று ஆனந்தமாய் வாழ்வது எப்படி, வாழ்க்கையில் சாதிப்பது எப்படி என்பதை எனது சகோதரிகளுக்கு சக்தி யோக பயிற்சி என்ற யோக கலையின் மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன். இதில் பெருசாக பூஜை இருக்காது, விரதம் இருக்காது, கட்டுப்பாடு இருக்காது. நான் சொல்லித்தரதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுங்க. நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. சொந்தமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு சில ஆன்மீக ஆலோசனையும் வழங்க போகிறேன். இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. நேரடி வகுப்பு கலந்து கொள்ள மேலே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விளக்கம் தருவார்கள். சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று திருக்கல்யாண வைபவத்தை பார்க்க முடியும்னா பாருங்க. மற்றவர்கள் நான் சொல்றபடி வீட்டில் இந்த பூஜை செய்யணும். இந்த பூஜையை செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி சண்டை நீங்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும், குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும். இந்த எளிய மாங்கல்ய பூஜை செய்யறதுனால இந்த பூஜையை எந்த நேரத்தில் செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னால் மீனாட்சி திருக்கல்யாணம் என்னைக்கு, திருக்கல்யாண நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 28/4/2026 சித்திரை 15 செவ்வாய்க்கிழமை காலை 8:35 9 மணிக்குள் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. எனவே அன்பு சொந்தங்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செய்ய உகந்த நேரம் 28ஆம் தேதி காலையில் 8:35 9க்குள்ள செய்யுங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா காலை 10:30 11:30 அல்லது மாலை 6:30 7:30க்குள் நான் சொல்லும் இந்த எளிய மாங்கல்ய பூஜை செய்யலாம். சென்ற ஆண்டு இந்த மாங்கல்ய பூஜை நான் 2 விதமாக சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டு ஒரே விதமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு மஞ்சள் கயிறு தயார் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கயிறு தயார் பண்ணி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி பரப்பி அதில் மஞ்சள் பூசிய தேங்காய் வைத்து அந்த தேங்காயில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சுருக்கணும். அதுக்கு மேலே அந்த மஞ்சள் கயிறு வச்சுருங்க. அந்த மஞ்சள் கயிறில் கொஞ்சமாக பூ முடிச்சு வச்சுருங்க. உங்கள் வீட்டில் 2 சுமங்கலிகள் 3 சுமங்கலிகள் இருக்காங்க அப்படின்னா அத்தனை கயிறுகள் தயார் பண்ணிக்க. எத்தனை சுமங்கலிங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கயிறு தயார் பண்ணி பூஜை அறையில் நான் சொன்ன நேரத்தில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு வாசனை பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் மீனாட்சி அம்மன் படம் மற்றும் மீனாட்சி அம்மன் சிலை இருந்தால் அதற்கும் திலகமிட்டு வாசனை பூக்கள் சூடி அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் தயார் பண்ணிட்டு 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். அந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி ஏற்றுங்கள். இந்த தீப எண்ணெய்க்கு பாருங்க, தமிழ் புத்தாண்டு ஆஃபராக அதிரடி விலை குறைப்பு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே அதோட விளக்கம் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால், தேங்காய், பழங்கள், இனிப்புகள் அப்படின்னு உங்களால் என்னென்ன வைக்க முடியும் எல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன வெற்றிலை அல்லது ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதையும் அந்த தட்டுக்கு முன்னால் வச்சிருங்க. எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு வாசனை பூக்கள் கையில் வச்சுக்கோங்க. இந்த பூஜை செய்யறதுக்கு உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் இருந்தால் அவரையும் அமர வச்சு செய்யலாம். ஒருவேளை உங்கள் கணவர் வெளியூரில் இருக்காரு, வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னா நீங்கள் இந்த பூஜை செஞ்சுட்டு அவர்கிட்ட தொலைபேசியில் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினா கூட போதும். சரிங்களா? இவ்வாறு எல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு மீனாட்சி அம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. மீனாட்சி தாயே சரணம் சரணம், எனது குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அடியனுக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி மீனாட்சி திருக்கல்யாண வைபவ வழிபாட்டை மாங்கல்ய பூஜையை சிறப்பாக செய்யுங்கள். அவ்வாறு செய்து முடிச்சுட்டு உங்கள் கணவர் இப்போ வீட்டுக்கு வராரோ அவர் கையால் அந்த கயிறு எடுத்து நீங்கள் கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை கணவர் வெளியூரில் இருந்தால் பூஜையை முடிச்சுட்டு கணவர்கிட்ட ஃபோனில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கயிறு எடுத்து நீங்களே அணிவிச்சுக்கலாம். அந்த மஞ்சள் கயிறை 3 நாட்கள் அந்த மஞ்சள் கயிறு உங்கள் கழுத்திலே இருக்கட்டும். அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் எப்படி அப்புறப்படுத்தணுமோ அப்படி அப்புறப்படுத்தி விடலாம். இந்த எளிய மாங்கல்ய பூஜையை
மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாளில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் சுபிட்சம் உண்டாகும். சுவாமி, நான் மாதவிலக்கு சமயத்தில் இருக்கேன், என்னால் பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் கணவர் கைகளால் உங்கள் திருமாங்கலித்துக்கு குங்கும திலகம் வைத்து உங்களுக்கும் குங்கும திலகமிட்டு ஆசீர்வாதம் செய்ய சொல்லுங்க. கணவர் வீட்டில் இருந்தால் செய்ய சொல்லுங்க, அல்லது தொலைபேசியில் கூப்பிட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததாக திருமாங்கல்ய கயிறு. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாளில் திருமாங்கல்ய மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு நிகழ்வு. எல்லோரும் இதை செஞ்சே ஆகணுமா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. மாற்ற விருப்பம் இருக்கிறவங்க, மாற்றும் பழக்கம் இருக்கிறவங்க மட்டும் அந்த அன்னைக்கு மாற்றுங்க. ஒருவேளை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு, எனது திருமாங்கல்ய கயிறு கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு, மாற்றிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கொள்ளுங்கள். கட்டாயம் மாற்றித்தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த வருடம் மீனாட்சி திருக்கல்யாண அன்னைக்கு திருமாங்கல்ய கயிறு மாற்ற உகந்த முகூர்த்த நேரம் 28ஆம் தேதி காலை 8:35 9 மணிக்குள் திருமாங்கல்ய கயிறு மாற்றலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியலன்னா காலை 10:35 11:25 திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றலாமா? கர்ப்பிணி பெண்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும், சாமி செவ்வாய்க்கிழமை நாளா இருக்கு, அந்த அன்னைக்கு திருமாங்கல்ய கயிறு மாற்றலாமா அப்படின்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமே அந்த அன்னைக்கு தான் நடக்குது. அன்னையே திருமாங்கல்யத்தை ஏற்றுக்க போறாங்க. அதனால நீங்க இந்த கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம். புனிதமான நாள், புனிதமான முகூர்த்தம், மாற்றும் நினைக்கிறாங்க திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாங்கல்ய பூஜையை செய்து திருமாங்கல்ய கயிறு மாற்றி அனைவரும் தீர்க்க சுமங்கலியாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த புனிதமான நாளில் சுமங்கலி பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நமது ஆனந்தொலி அறக்கட்டளை அந்த அன்னைக்கு 1001 சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மேலே டிஸ்பிளே எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். முடிந்தால், நேரம் இருந்தால், மனம் இருந்தால், விருப்பம் இருந்தால் இந்த புனிதமான மீனாட்சி திருக்கல்யாண நாளில் நடக்கும் அன்னதான நிகழ்வுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு தகவலை கொடுத்துட்டு இந்த ஆடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். மீனாட்சி திருக்கல்யாண நாளான ஏப்ரல் 28ஆம் தேதி முடிந்த வரை உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். கோபமோ வேறு எந்த விதமான தீய எண்ணங்களோ இல்லாமல் அமைதியாக, மகிழ்ச்சியாக கணவன் மனைவி அந்த ஒரு நாளைக்கு அன்பாக பேசி சந்தோஷமாக உங்களது அன்பை பகிர்ந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அந்த அன்னைக்கு சண்டை போட்டுட்டு உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்கன்னு அடியே ஒரு ஆலோசனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் குடியிருக்கும் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டில் உங்கள் குலதெய்வம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேற்ற பாதையில் பயணிக்க முடியும். உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க, உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அருள் வாரி வழங்க வருகின்ற வைகாசி அமாவாசை எனது குருநாதரின் ஜெயந்தி நாளில் ஒரு அதர்வண வேத யாகம் நடத்துகிறேன். அந்த யாகத்தில் செம்பினாலான குலதெய்வ பூரண கும்பம் கட்டி தரப்போகிறேன். 6 ஆண்டுகள் இது உங்கள் வீட்டில் இருக்கணும். 6 ஆண்டுகள் இது உங்கள் வீட்டில் இருந்துட்டா உங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கும். இந்த அற்புத குலதெய்வ பூரண கும்பம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு குலதெய்வ பூரண கும்பம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.